that very deeply hurt me. ஏன்னா 33 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் பயணித்திருக்கின்றேன். இது ரொம்ப அன்றைக்கே சொன்ன பாதிச்சிருச்சு. Now I would like to say that the President, Secretary and the Treasurer got a long way ahead to achieve whatever they promised. And as Nazar, when I congratulated him yesterday, he said, sir, you should stand with me if I need you to give any advice. I said, if it is required, I will definitely lend you a helping hand and sort out whatever issues. So I'm willing to finalize any negotiations, any conditions, if SP Cinemas put forth to the new body. But one assurance I've given you, I'm clean, and whatever allegations, எதுதான் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் என்று பல முறை என்னை சொல்லியிருந்தது மனதை தைத்ததன் காரணத்துக்காக இதை பேசி இதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தா I didn't know it was an advantage or at a disadvantage at the time of elections. It could be construed anyway. So இதை செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி. பிகாஸ் பொது வாழ்க்கையில் பயணித்திருப்பவன் நான். பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்களும் சரி, வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக நான் மறைந்த பிறகும் இந்த நல்ல மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்று சொல்வதை விரும்புகிறவன் நான். ஆக once again congratulate Nazar and team and will be of any assistance and advice if needed. They are all intelligent people. They can definitely think for themselves. And in this one, ஒரு சரத்துகள் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. ஐ ரிக்வெஸ்ட் நடிகர் சங்கம் வந்து ஜேபிஆர் ட்ரஸ்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க. ஐஸ்வரி கணேஷ் வந்து பென்ஷன் கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூர் வெரி பிக் ஆர்கனைசேஷன், யூ ஆர் கேன்சலிங் இட். கேன் யூ டூ சம்திங் ஃபார் தி அசோசியேஷன் வேர் ஐ வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் சம்திங் த்ரூ யூ பிகாஸ் யூ பின் அசோசியேட் வித் அஸ். கிட்டத்தட்ட 2010 பயணிச்சுட்டு இருக்காங்க கூட. 2005 வருஷம் வழக்கு நீதிமன்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். பராசரன் வச்சு சந்திச்சுட்டு இருக்காங்க. They spent a lot of money and நடிகர் சங்கம் has not spent a single rupee towards fighting the cases. We have said very clearly we don't have the money to fight these cases. என்னன்னா அவங்க வந்து உறுப்பினராக இருந்த பூச்சி முருகன் அவர்களே வழக்கு தொடர்ந்திருந்தார். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் பூச்சி முருகன் வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க திரும்பி பெற்று பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்தால், அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆகவே தான் இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்பே இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஐ ஹோப் தே அண்டர்ஸ்டாண்ட் தி பெயின் ஐவ் கான் த்ரூ. வெற்றி தோல்வி மனிதனுக்கு வாழ்க்கையில் இயல்புதான். பல முறை சந்திச்சிட்டேன். படப்பிடிப்பிலிருந்து 60 அடிக்கு மேலே அந்த கீழே விழுந்து கழுத்து உடைஞ்ச பிறகு 20-30 தயாரிப்பாளர்கள் கொடுத்த முன் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்போது கூட ரவிக்குமார் என்ற ஒரு நண்பரும் ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு நண்பரும் நீங்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரல் வளம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் மை ரைட் வோக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ்ட் ஆன் தட் டே இன் தி ஆக்சிடென்ட். அதை வச்சுக்கிட்டு இந்த 1 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி 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 பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி அலிகேஷன், சோ மெனி குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் நான் ப்ரெஸ்ஸை பார்த்து மீடியாவை பார்த்து பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தி ஜேர்னலிஸ்டிக் ஃபேமிலி. அப்படி இருந்தாலும் இது ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் தினமும் அதே சொல்லும் போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் பதில் சொல்ல கடமை ஒன்லி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் திஸ் இந்த மாதிரி ஆகிட்டனால என்னால் அதிகமாக பேச முடியல. ஒவ்வொருத்தரையும் அதுக்கு பதில் சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டு பதில் சொல்ல முடியாவிட்டோம். என்னால் முடிந்த அளவிற்கு நான் பத்திரிகை சகோதரர்களை சந்தித்து தெளிவுகளை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே தட் ஐ ஹவ் லோவர்ட் மை ஃபீலிங்ஸ் டு த பப்ளிக் அட் லார்ஜ். தமிழக மக்களுக்கு நான் ஒரு சுத்தமானவன், எந்த குறைகளையும் தவறுகளையும் செய்யாதவன் என்பதை எடுத்துக்காட்டி நடிகர் சங்கத்தில் 15 ஆண்டு கால பயணித்திருக்கின்றேன். நான் இந்த கலைஞர்களுக்கு சங்கத்தின் மூலமாக உதவி செய்திருக்கின்றேன். அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் உதவி செய்திருக்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே நாடக நடிகர் சங்கங்களுக்கு, அது பல சங்கங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு என் சொந்த செலவை செய்து அவர்கள் கட்டிடம் கட்டி தந்திருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையிலே மருத்துவ உதவிக்காக உதவி செய்திருக்கின்றேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். I would like to continue the same thing as life member of the association. I will be a part of the association. I will work along with the association and though not actively as a member of the association நான் இவர்களுடன் சேர்ந்து பயணிக்க காத்திருக்கின்றேன். தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம். காரணம் 15 ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்கத்தை பற்றி புரிந்து வைத்திருப்பவன் நான். இந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் தான்
இந்த வருமானத்தை 24 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ் 11 மாதத்தில் 35 லட்சம் வாடகை வருகின்ற சூழல். அதனால் நீங்கள் 35 லட்ச ரூபா வாடகை வருதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இதையும் பில்டிங்கும் கட்டி இன்னொரு பில்டிங்கும் கட்டக்கூட வாய்ப்பு. ஆனால் வருடத்துக்கு ஆல்மோஸ்ட் 2.5 crores 24 lakhsனா இட் கம்ஸ் டு 2.5 crores இன் அ இயர். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 5-10 வருஷம் கடன் வாங்கினா கூட ஏதாச்சும் இடத்த வாங்கி நீங்கள் நினைக்கிற ஒரு பில்டிங் கூட அங்கே கட்டிடலாம். ஸோ தட் மச் ஆஃப் மனி வுட் பி தேர். அக்வைர்ட் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே நந்தா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று 1,10,00,000 ரூபாய்க்கு ட்ரஸ்ட்டில் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம். அதனால் ஒன்ஸ் அகெயின் இஃப் த நியூ டீம் சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ் வித் எஸ்பிஎஸ் சினிமாஸ் without any interference from me, because I will not be a part of it, but ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர்கள் இதை முடிப்பதற்கு இது குறைகள், ஏன்னா they have to go through the agreements once again. அதில் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், ஆனால் கேன்சல் பண்ணுறது உறுதி, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. They are willing to do it because of the deliberations of Sharad Kumar and his good officers. எனக்காக என் நண்பர்கள் ஸ்வரூப் ரெட்டியும் கிரண் ரெட்டியும் எனக்காக நீங்கள் உங்களுடைய அவதியை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஸ்தோகமாக இருக்கிறது. All your accusations and allegations against you, I hope, ends here. And that is why அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 கோடிக்கு ஒரு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து as interest வரணும். Or you start constructing, you lose 1 crore வந்து உங்களுக்கு வந்து you lose as interest for the money that you invest. 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது you might lose about 1 crore. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, once again with my good officers, நீங்கள் வந்து ஜேபிஆர் ஸ்ரீ கணேஷ் இவங்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்குற மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுக்கும் பணம் தேவைப்படும். 10 கோடி கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பில்டிங் கட்டிடலாம், ஆனால் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் தேடணும். ஸோ ஃபார் எவ்ரி 10 crores when you lose 1 crore இன்ட்ரெஸ்ட், ஆர் நீங்கள் 10 கோடி முதல்ல வங்கியில் வச்சிருக்க 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்டிக்கலான்னு பிளான் போட்டால் அந்த 1 crore நீங்கள் வந்து 1 crore 90 lakhs இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா 10% 9%, 5 வருடத்திற்கு எஸ்பிஎஸ் சினிமாஸ் இஸ் willing to give 1 crore for 5 years. 5 கோடி ரூபாய் they are willing to give to the association. அவங்க பேரில் இப்படி ஜேபிஆர் இருக்கோ, ஐஸ்வர் கணேஷ் இருக்கோ, அதே மாதிரி பென்ஷன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த 5 கோடியை நாங்கள் தர தயார் என்பதையும் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. they can use that also. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக இந்த புதிய அமைப்பு, பதவியேற்றிருந்த புதிய சகோதரர்கள் இதை கருத்தில் கொண்டு தெரிந்த நடிகர் சங்கத்தை சிறந்த ஒரு நடிகர் சங்கமாக, சிறப்பான ஒரு சங்கத்தை உருவாக்க திட்டமிட்ட எனக்கு, என் கனவாக இருந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குவதில் உங்கள் மைண்ட், அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த சிந்தனைகளையும் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை சொல்லி, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. If you want, I can answer a few questions, but this is what I came for. இதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, என் குடும்பத்தின் சந்திப்புக்கு காரணம். இது வந்து நான் எப்படியும் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். பை டுமாரோ I'll hand it over. அதுக்கப்புறம் அவங்க they can go sit with SPS Cinemas. I've done my job and I'm saying I'm always clean. I'll always be clean because I'm serving the people of Tamil Nadu. Not only a small association, ஒரு கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். So I know my responsibilities. I want to be clean. After 33 years of service in the film industry, I don't want to exit as a person who is corrupt. Thank you. விடிய விடிய கதை கேட்டு சீதிகாமன் சித்தப்பா ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். பஸ் நான் வந்து ரொம்ப கிளியராக, நானும் அங்கே உட்காந்து கேள்வி கேட்டிருக்கேன் பெங்களூரில் பயணிக்கும் போது. நான் கிளியராக சொன்னேன். அதாவது ஒரு லெவலில் வந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒவ்வொரு இதுவும் சொல்லும் போது நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும்போது இது எப்படி எடுத்துக்கொள்வார்கள் தெரியாத சூழலில் இது நடந்திருக்குன்னு சரியாக சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் any question out answer because throat ரொம்ப மோசமாக வச்சு I want to take a break. Almost 1 year 2 into 2 4ன்னு சொல்லிட்டே இருக்கேன். 1 + 1 into 1 + 1 எவ்வளோ சார்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 2 into 2 எவ்வளோ சார்னு கேட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். 4 - 2 into 4 - 2 நான் 4ன்னு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டாலும் அந்த 4ன்றதை உறுதியாக சொல்லியிருக்கேன். அதனால் எதை செய்திருக்கிறோம், நியாயமாக செய்திருக்கிறோம் என்று இன்றும் நான் சொல்கின்றேன்.
அதை மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். அது நத்திங் டு டூ வித் மீ, பட் ஐ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் யூ. இதில் வந்து நல்லபடியாக கட்டணம் கட்டுறது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நான் முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம். அதாவது பூச்சி முருகன் வாபஸ் வாங்கி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும், அவங்க கேன்சல் பண்ணலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போகலாம். தேர் ஆர் நாட் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன், பிகாஸ் சரத்குமார் இஸ் அ பர்சன் or Radharavi as a person, they have not signed the agreement. Managing trustee and trustee have signed. So it's an இனிமே அவங்க சொல்லிக்கிட்டா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிஸ்மி இனிமே அவங்க சொல்லிக்கிட்ட பற்றி எனக்கு வந்து உண்மையிலே வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், நான் தவறு செய்யலை. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னால் சந்தோஷம். மற்றவர்கள் கிடைத்த வெற்றி எனக்கு தோணலை. அது மன்னிக்கணும், எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன் தோணலைன்னா, இதே மாதிரி உங்களை மாதிரி பிஸ்மி மாதிரி பல நண்பர்களை நான் பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது சொன்னாங்க, இல்லைங்க இது வீக்காக இருக்கும் உங்களுக்கு, அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு செட்பேக்காக இருக்கலாம், அப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஊழல் செஞ்சீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது கூட இந்த வெராசிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் 29 தான் எழுதுனாங்களா, இல்லாட்டி இன்றைக்கே போய் அவசரமாக எழுதுனாங்களா கூட கேள்வி கேட்கலாம். பட் டு மை ஹார்ட், என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா யூ ஹவ் டேக்கன் எவ்ரிதிங் டு த மீடியா, த மீடியா இஸ் டேக்கன் டு த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் தமிழன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு என் நண்பர்கள் பலரும் என்ன சார் இவ்வளோ அலிகேஷன்ஸ் அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, இதுக்கு வழி வரணும், முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது தான் தட் ஈஸி. அவங்க தேவ் லாஸ்ட் மணி, கோர்ட்டில் வந்து நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க. தேவ் கிவன் அட்வான்ஸ் ஆஃப் 48 lakhs, that is accruing interest. இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 1.5 crores சொசைட்டி ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில். ஸோ இதெல்லாம் தேவ் அக்ரூட். ஸோ இதெல்லாம் உடைப்பதற்கு அவங்க, ஏன்னா அவங்க சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் காரணத்துக்காக தான். இதே வேறு எதுவும் ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருந்தாங்கன்னா whether they would have budged an inch, I don't know. ஏன்னா சினிமாவில் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சத்தியமில் வந்து படம் வராட்டி ஒரு ஷோ கொடுங்கன்னு கேட்டது நானே கேட்டிருக்கேன் எங்கள் திரைப்படங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தியேட்டர் உரிமையாளர்கள். அதனால் என்னுடைய கருத்து, நியாயத்தையும் தர்மத்தையும் எடுத்து உரைத்துட்டு அவங்க இதில் பயணிக்கும் போது நிச்சயமாக ரொம்ப வேகமாக அவங்க நினைக்கிறது நடக்கலாம். நட்சத்திர கலை நடத்தி உடனே 10 கோடி கலெக்ட் பண்ணலாம், பில்டிங்கை உடனடியாக நடத்தலாம், அது திட்டத்தை வகுக்கலாம். அவங்களுடைய வந்து கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் கேஸை நீங்கள் வாபஸ் பண்ணாட்டி கூட தேவை கேன்சல் தி அக்ரிமெண்ட். அதனால் அது என்னுடைய கருத்து. வேறு எதுவும் கேள்வி இருந்தால் 1 or 2 questions are not well.